சனி கடகத்திற்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக வந்தார். ஆரோக்கியத்தில் பல புது மாற்றங்களை செஞ்சுருப்பீங்க. எக்கச்சக்க மாற்றங்கள், இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இந்த அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்துச்சு. தொழிலில் பல மாற்றங்களை கடக ராசி லக்ன நேரங்களுக்கு ஏற்படுத்துச்சு. இந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வந்தது, கொஞ்சம் தேவைக்கு அவசரத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது, இந்த மாதிரி சூழல்கள்லாம் ஏற்பட்டு 2023 ஸ்டார்டிங்கில் சனி பயிற்சி ஆச்சு. கரெக்டாக சனி பயிற்சி பார்த்திங்கனாக்கா ஜனவரியிலே ஆச்சு. சனி கடகத்திற்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக வந்தார். இது வந்து எப்படின்னா, கண்டகச்சனி மோசம், அஷ்டமத்து சனி சில இடங்களில் மோசம், சில இடங்களில் புது வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்குறது. அஷ்டமத்து சனி முடியாத விஷயங்களை முடித்து வைத்து புதிய மாற்றங்களுக்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய அமைப்பு தான் அஷ்டமத்து சனி. இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்ஃபார்மிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே, முழுமையாக தன்னை புனரமைத்து கொள்ளும் காலம் அப்படின்றது. மாற்றுறது வேற, புனரமைக்கிறது வேற. ஒரு வீட்டில் கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு, அது கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசி பெயிண்ட் அடித்தா அது வந்து சின்ன மாற்றம் ஏற்படுத்து, சின்ன மாறுதல் செய்கிறது. புனரமைக்கிறதுனா வீட்டையே மொத்தமாக இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டுறது. புரியுதுங்களா? அப்போது அஷ்டமத்து சனி வந்து மாற்றங்களை கொடுக்காதுங்க, ஆனால் புனரமைத்தலை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மை மாற்றி வேறொரு விஷயத்துக்கு கொண்டு போகிறது, நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனையை முடித்து வைத்து நம்மை அடுத்த கட்டத்திற்கு தயார்படும், இந்த மாதிரி தான் அஷ்டமத்து சனி. ஸோ இந்த அஷ்டமத்து சனி ஜனவரியிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ நிறைய கடகராசி நேயர்களுக்கு அந்த ஒரு வருஷம், எது ஜனவரியிலேருந்து இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலத்தில் எக்கச்சக்க மாற்றங்கள், இது வரைக்கும் பார்க்காத மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஐயோ உயிர் போயிடும் அல்லது காலம் ஃபுல்லாக படுத்து கிடக்கிற மாதிரி ஆகிடும்ன்ற அளவுக்கு பயம் வந்து, இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் செலவு, பட் சரியாயிடுச்சு, நான் இப்போ நல்லா நடக்கிறேன், ஓடுறேன், சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன், அந்த லெவலுக்கு ஒரு பயத்தை கட்டிட்டு வந்துச்சு. புரியுதுங்களா? அஷ்டமத்து சனி வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை ஒரு காட்டிடுச்சு. ஆரோக்கியத்தில் பல புது மாற்றங்களை செஞ்சுருப்பீங்க. அது வரைக்கும் ஃபுட்டில் கண்ட்ரோலே இல்லாத நேயர்கள்லாம் இந்த 2023 அஷ்டமத்து சனியால் ஒரு உடல் பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது வந்து அதுக்கு மேலே நான் ஃபுட்டு நான் இதை சாப்பிடவே மாட்டேன், நான் இதுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன், இதுக்கு மேலே சிகரெட் குடிக்க மாட்டேன், இதுக்கு மேலே ரொம்ப கொலஸ்ட்ராலான விஷயங்கள் நைட்டில் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கும் இந்த அஷ்டமத்து சனி உங்களை மாற்றிருக்கு. இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்துச்சு. தொழிலில் பல மாற்றங்களை கடக ராசி லக்ன நேரங்களுக்கு ஏற்படுத்துச்சு. தொழில்னா அது இன்க்ளூடிங் சேலரி, வேலை மாத வேலைக்கு போனாலும், மாதச்சம்பள வேலைக்கு போனாலும், சொந்தமாக காசு போட்டு தொழில் பண்ணாலும் அல்லது கமிஷன் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், உங்களுக்கு வருமானம் எதுலெல்லாம் வருதோ அதில் எல்லாத்துலேயுமே பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்க. ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை மாற்றமானு கேட்குற அளவுக்கு நிறைய மாற்றங்கள். புரியுதுங்களா? தொழில் மூடுற மாதிரி போய் மூடாமல் திருப்பியும் திறந்து வச்சு, திருப்பியும் தொழிலை பெருசுபடுத்தி, அந்த பெருசுபடுத்தினத்தை மூடலான்னு போய் அப்புறம் கடைசி இன்னொருத்தர் கூட சேர்ந்து அது, இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை தடவை இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சான்ற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புரியுதா? அதில் இப்போ நீங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் கடகத்திற்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் ஒன்றும் பெரிய நன்மை இல்லை சார்னா பயந்துக்காதீங்க, அதெல்லாம் பிற்காலத்தில் ரிசல்ட் கொடுக்கும். அஷ்டமத்து சனி கொடுக்குற மாற்றங்கள் எல்லாமே பிற்காலத்தில் உங்களை வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான மாற்றங்கள். 2023 நிறைய பேர்த்துக்கு நிச்சயம் ஆச்சு. ஓகேங்களா? கல்யாணம் எவ்வளோ பேருக்கு ஆச்சுன்றது கேள்விக்குறி தான், ஆனால் நிச்சயம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லெவலுக்கு 2023 இறுதி பகுதியெல்லாம் ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டீங்க. அல்லது பொண்ணு செட் ஆகி ஓகே இதுக்கு மேலே நிச்சயதார்த்தம் தான் பாக்கி அப்படின்ற லெவலுக்குலாம் போயிருக்கு. ஓகேங்களா? 24 தொடக்கத்தில் அதெல்லாம் திருமணத்தில் போய் முடியும். இப்போ நம்ம 2023 மட்டும் பார்க்குறோம், அதை மட்டும் பார்ப்போம். இந்த 2023 எது இருக்கோ இல்லையோ காசில் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கையில் ரெவன்யூ அமௌண்ட்டு புழங்குறதுல டைட் ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த டைட்னஸ் அதுவும் குறிப்பாக 2வது பாதியில், 2வது ஜூன் இந்த சனி வக்கரமாகி குருவும் வக்கரமானாங்களே, செப்டம்பர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்லலாம் நல்லாவே டைட் ஆகிடுச்சு காசு. சரிங்களா? அப்போது இந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வந்தது, கொஞ்சம் தேவைக்கு அவசரத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது, இந்த மாதிரி சூழல்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அல்லது நமக்கு வர வேண்டிய காசு அது வந்து வராமல் எடுத்துக்கிட்டு இருந்தது, கேட்ட நேரத்தில் கொடுக்காமல் போனது. அதனால் நமக்கு ஒரு
முக்கியமான செலவு பண்ண முடியாமல் போனதெல்லாம் இந்த 2023 2வது பாதியில் ஏற்பட்டுச்சுங்க. சரிங்களா? பிள்ளைகளால் சில கஷ்டம், சண்டை வர்றது, பிள்ளைங்க கூட ஒரு டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தால் அதுங்களை மிரட்டுறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, அதுங்க உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை வெறுப்பேற்றுறது, செலவு வைக்கிறது, ஒரு டியூஷன் சேர்த்துட்டா அதில் போய் ஒழுங்காக படிக்காமல் ₹1,00,000 வேஸ்ட் பண்ணி திருப்பி இன்னொரு டியூஷன் போகிறது, இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் கடகராசி நேயர்களுக்கு 2023 ஏற்பட்டுச்சு பிள்ளைங்க மூலமாக. சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வங்களுக்கு போகணும்னு நினச்சாவே தடை, சண்டை இப்படியே போயிட்டு இருந்தது. அல்லது ஏதாவது ஒரு துக்க செய்தி, இப்படி குலதெய்வத்தை போய் பார்க்குறதுக்கு விடாமல் இழுத்து கஷ்டப்பட்டு தான் போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதெல்லாம் 2023. குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த ஆண்டு 2023 கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தான் சார். இதுதான் 2024க்குன்னு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்பவுமே நம்ம மக்கள், நம்ம எல்லாருமே இந்த வருஷம் பலன் எப்படி இருக்க போகுது, போன வருஷத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி கடந்த ஆண்டோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக தான் இந்த ஒரு கம்பேர் பண்ணி போன வருஷம் இப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் இப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு முயற்சி, நீங்கள் பேராதரவு கொடுக்கணும். சரி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். கடகத்துக்கு சூப்பராக இருக்குங்க. 2023 கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு பெஸ்ட்டு கடகத்துக்கு. நல்ல வருஷம், நல்ல ஆக்டிவாக இருங்க. சும்மா கெட்ட விஷயங்களில் போய் சின்ன சில்லறை விஷயங்களில் மைண்டை விட்டுட்டு இந்த காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல காலங்கள் எல்லா டைமும் வராது. வரும்போது நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சு தக்க வச்சு சம்பாரிச்சுக்கிறது அவங்க கையில் இருக்குங்க. சரிங்களா? இப்போ 2024க்கு வந்துடுவோம். நாளில் என்னென்ன அமைப்பு அப்படின்றத பார்ப்போம். இன்னொன்றுங்க, கடகத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்தாருங்க. சரியா? இதுவுமே தொழிலில் கொஞ்சம் சுணக்கத்தையும், ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடு, அந்த ஸ்பீடுன்றது இல்லாமல் அப்படியே இழுத்து தொழில் பண்ணிட்டு இருந்த அந்த அமைப்பையும் ஏற்படுத்துச்சு. அந்த அமைப்புகளும் இந்த 2024 எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம். இப்போ 2024 மாதம், இந்த ஆண்டின் தொடக்கம் ஜனவரி, குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பதவியை தொலைப்பார்னு ஒரு பழமொழி இருந்தாலும் கூட இந்த இடத்துல குரு ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வலுவாகவும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்களா? ஏன்னா அந்த குரு தனியாக இருந்தால் தான் பிரச்சனை. 10ல் குரு தனியாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் 10ல் இருக்கக்கூடிய குருவை சனி தன்னுடைய 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ சனி கர்ம ஜீவனக்காரகனாக இருக்கிறதுனால அது தொழிலில் கஷ்டங்கள் புயல் வீசினாலும் கூட தப்பிச்சிடலாம். தொழில் பிரச்சனை வராது. வேலை போகிற மாதிரி இருந்தாலும் கூட தப்பிச்சிடலாம், வேலை போகாது. சரியா? அப்படியே போனாலும் கூட இம்மீடியட்டாக அடுத்து ஒன்று கிடச்சிடும், அதே அளவு சேலரி அல்லது அதை விட மேலே. ஸோ பெருசாக பாதிப்புகள் கிடையாது. புரியுதா? ஏப்ரலுக்கு மேலே குரு 11க்கு போகிறாருங்க, மே மாதம்லேருந்து. அப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக கோல்டன் பீரியடுங்க. ஏன்னா கடகத்துக்கு ராகு கேதுக்குள்ளும் இப்போ சூப்பராக இருக்குங்க. சரியா? நல்லா இருக்குது. இந்த ராகு கேது எப்படி முதல்ல உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து கடுமையான மன அழுத்தத்தையும் டென்ஷன் டார்ச்சரையும் கொடுத்துட்டு இருந்ததுங்க. சரிங்களா? ஆனால் இப்போ 3ஆம் இடத்துக்கு கேது சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு ராகு போகிறதும் சூப்பர். ஆன்மீக காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறது, கோயில் விஷயத்துக்கு போகிறது, உக்ர தெய்வங்களை பூஜை பண்ணுறது, மனித உருவும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்களை பூஜை பண்ணுறது, துர்கை அல்லது காளியை பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குங்க. பல பிரச்சனைகள், மனக்குழப்பம், ஹெல்த் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வீடுனா கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி வீடு வாங்குறது விற்கிறதுல பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, லோன் கிடைக்காம வீடு பாதியில் நிற்கிது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துடும் இந்த 2024. ஏன்னா அந்த நாளில் கேது கெடுத்துக்கிட்டு இருந்தார் அதையெல்லாம், இப்போ அதை மாற்றிட்டார். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு. ராகு 9க்கு போகிறது ஃபாரின் ட்ராவல், நீண்ட தூர பிரயாணங்கள், கோயில் சுற்றுலாக்களுக்கு போய் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு நன்மை, தூரமாக இருக்கிற கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர் ஆதாயம், ஒரு திடீர் வளர்ச்சி, ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி, ஒரு திடீர் லக்கு, ஒரு குருட்டு அதிர்ஷ்டம். ஆனால் அந்த குருட்டு அதிர்ஷ்டம் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ராகு 9ல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ ராகுவும் கேதுவும் சூப்பருங்க. குருவுமே மேற்கு மேலே 11ஆம் இடத்துக்கு சூப்பரோ சூப்பர். ஓகே, தொழில், பொருளாதாரம், சொத்து வாங்குறது,
அபிவிருத்தி, வளர்ச்சி, ஃபைனான்ஸு எல்லாம் பக்கா. சகோதர சகோதரிகளால் நன்மை எல்லாம். திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிரிவு இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன்னா கடந்த 2020 கடுமையான பிரச்சனை குடும்பத்திலலாம். கடகராசி லக்ன நேருக்கு நிறைய பேருக்கு டைவர்ஸே ஆகிடுச்சு, நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க, இதுக்கு மேலே சேர்ந்து வாழ்றது கஷ்டன்ற மாதிரி. அப்போ 2வது திருமண அமைப்பு அதெல்லாமே இந்த குரு மே மாதத்தில் வரும்போது சூப்பராக நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நிலைமை. 2024 இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கல்வியில் 2023 பல பிரச்சனை, தடை, ஃபெயிலு, மார்க் வரல, ரிப்பீட்டு, அட்டம்ப்ட்டு இந்த மாதிரி போயிட்டு, அது அத்தனையும் இந்த 2023 மாறுங்க. கல்வி சிறப்பாக வேலை செய்யும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல படிப்பு வரும், நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்குகிற அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் எக்காரணம் கொண்டு கவலைப்படாதீங்க, நல்லா இருக்குது, கவலையப்படாதீங்க, சூப்பராக இருக்குது. நான் ராகுக்கு எது பார்த்துட்டோம், குருவும் பார்த்துட்டோம், இப்போ சனிக்கு வருவோம். அஷ்டமத்து சனி தாங்க, ஆனால் அவர் பலம் பெற்று இருக்காருங்க, விபரீத ராஜயோகம். சரிங்களா? இது சரள யோகம்னு சொல்லுவாங்க. அட்டமத்தோன் 6, 8, 12 இடங்களில் ஏதாவது ஒன்றில் பலம் பெற்று சுபகிரகங்களுடைய அமைப்போடு இருக்கும்போது, பார்வை அல்லது சேர்க்கையோடு இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம். ஸோ அப்போ உங்களுக்கு சனி விபரீத ராஜயோகத்தில் இருக்காருங்க, நல்லது. சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம், லாட்ரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு தான் வரும். சரிங்க? இன்சூரன்ஸ் காசு, எங்கேயோ எப்பயோ யாரோ செத்து போயிட்டாங்க, அவங்களுடைய சொத்துல எங்கேயோ ஒரு பங்குல நீங்கள் ஏதோ ஒரு தூரத்து சொந்தமாக வர்றீங்க, ஆனால் நீங்களும் கையெழுத்து போடணும், அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு, இந்த மாதிரி ஏதாவது 8ஆம் இடத்தினால ஏற்படுங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க அண்டர் கட்டிங்னால நிறைய பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சற்று பார்த்து மனசாட்சியோடு வேலை செய்யுங்க. ஏன்னா அதை அவ்வளோ என்கரேஜ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பார்த்து. ஆனால் உங்களை தேடி வரும், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தேடி வரும். சரிங்களா? பார்த்துக்குங்க. சரி, அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்ங்க. அதே மாதிரி சைக்கியாட்ரி, மனவளத்துறை, மனோதத்துவம், ஃபாரன்சிக் சைக்கியாட்ரி, ஃபாரன்சிக் சைக்காலஜி, ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக் மெடிசன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க, தடயவியல் ஆட்கள், அது சார்ந்த டாக்டரு, கழிவு உறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி, இப்போ கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிலாம் ஒரு மாதிரி கழிவு உறுப்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி டாக்டரு, அந்த மாதிரி துறைகளில் வேலை செய்கிறவங்க, ஓகே, பெட்ரோலியம் துறை, அதே மாதிரி கழிவு நீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர், இந்த மாதிரி இது மாதிரி 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தோல் பதனிடும் துறை, இதெல்லாம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு அதில் அந்த துறைகளில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா சூப்பர் சக்ஸஸ். இப்போ ஏன்னா சனி சூப்பராக இருக்காரு, விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. புரியுதா? ஸோ குரு நல்லா இருக்காரு, ராகுகேதும் நல்லா இருக்காங்க, சனியும் சூப்பர் தான். அஷ்டமத்து சனி மாற்றங்களை இந்நேரம் கொடுத்துருப்பாரு, இது வரைக்கும் கொடுக்காதவர் இல்லை. போன வருஷம் 1 வருஷமாக இருக்காருல்ல, இந்த வருஷம் புதுசாலாம் கொடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட பாதிப்புகளை ஓரளவு கொடுத்துருப்பாரு, மாற்றங்களை. புதுசாக இனி ஒன்றும் செய்ய மாட்டார், ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா விட்டுருவார், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிட்னி சார்ந்த விஷயங்கள், யாருக்காவது ஸ்டோனு, ஏதாவது இன்ஃபெக்ஷனு, ஏதாவது வலி, இந்த மாதிரி ஏதாவது போன வருடங்கள் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு வேளை வராமல் இருந்தால் இந்த வருஷத்தில் வரலாம். அப்போ தண்ணி நிறைய குடிங்க. என்ன, ஒரு நாள் போய் டாக்டர்கிட்ட காட்டி மருந்து மாத்திரை வாங்கிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும், அந்த தொல்லை அத்தோடு முடிஞ்சிச்சு. சனி அதைத்தான் செய்வார், வேறு எதுவும் செய்ய மாட்டார். போய் கிட்னி மாத்திரை அளவுக்குலாம் போக மாட்டார், பயப்படாதீங்க. சரியா? அது சார்ந்த ஒரு செலவு. 8ஆம் இடம் கிட்னி, கழிவு நீர், யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி பெண்களாக இருந்த மாதவிடாய், கருப்பை, இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்றில் பிரச்சனை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மொத்தத்தில் கடகத்துக்கு சூப்பராக இருக்குங்க. 2023 கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு பெஸ்ட்டு கடகத்துக்கு. நல்ல வருஷம், நல்ல ஆக்டிவாக இருங்க. சும்மா கெட்ட விஷயங்களில் போய் சின்ன சின்ன சில்லறை விஷயங்களில் மைண்டை விட்டுட்டு இந்த காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல காலங்கள் எல்லா டைமும் வராது, வரும்போது நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சு தக்க வச்சு சம்பாரிச்சுக்கிறது அவங்கவுங்க கையில் இருக்குங்க. சரிங்களா? சரி, இருந்தாலும் இது கோச்சார பலன் நேயர்களே. அவர்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஜனன ஜாதகத்தில் தசபுக்தியும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஓஹோன்னு இருக்கும், சப்போர்ட் பண்ணலைன்னா சுமாராக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க உங்கள் தசை என்ன அப்படின்றது. உங்களுக்கு உகந்த கிரகங்கள், அதனுடைய பரிகாரங்கள், மற்ற விஷயங்களை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மற்றபடி கடகம் என்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் 2024க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடகத்துக்கு, அதை போய் பாருங்கள்.
அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். சொன்னதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இதில், அதனால் வேண்டாம். சரிங்களா? சரி, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நேயர்களே. நான் சொன்ன விஷயங்கள் 2023 24 உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுதுன்ற மாதிரி தெரியுது அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்போ தான் உங்களை போல் ஒரு ஊக்கத்தை தேடி இந்த மாதிரி பதிவுகளை பார்க்க வர நேயர்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் நேயர்களே. நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. ஸோ 2023 எப்படி இருந்துச்சு? 2ல் இருந்த கேது குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தாரால் கஷ்டம், அல்லது குடும்பத்திற்கு உங்களால் கஷ்டம், பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கிக்கிறது, கொடுத்த இடத்துல திரும்பி வராமல் போனது, வாங்கின இடத்துல கரெக்டாக டைம் கொடுக்க முடியாமல் ஒரு கஷ்டம், வர வேண்டிய இடத்துல போனஸோ இல்லை சம்பள பாக்கியோ அல்லது லோனோ வராமல் போனது, பணத்தால் பிரச்சனை, தனம், கமிட்மெண்ட்டு, கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாமல் போனது, ஒருத்தங்கிட்ட அட்வைஸுக்குன்னு போய் சொல்லி அவங்க தப்பாக எடுத்துகிட்டு சண்டை வந்தது, பேசுகிற வார்த்தைகளாலையும் பிரச்சனை, கழுத்து, தொண்டை, பற்பகுதி, வாய் இந்த மாதிரி இடங்களில் சின்ன சின்ன நோய் தொல்லைகள். 8ஆம் இடத்து ராகு கழிவு உறுப்புகளில் நோய் தாக்குதல், குடல் பகுதிக்கு கீழே கல்லீரல், பித்தப்பை, கணையம், கிட்னி, இந்த மாதிரி பெண்களாக இருந்தாக்க மூத்திரப்பை அல்லது கருப்பை சார்ந்த மாதவிடாய் சார்ந்த கோளாறுகள், இந்த மாதிரி நோய் தொல்லைகள் ஏற்பட்டுச்சு. சின்ன சின்ன விபத்துக்கள், அதாவது ஸ்டெப்ஸில் வலிக்கு விட்டு கால் பிசங்கிக்கிறது, சுளுக்கிக்கிறது, கீழே விழுந்து ஒரு சின்ன ஒரு 4 ஸ்டிச்சு போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்களையும் ஏற்படுத்தினார். கூர்மையான ஆயுதங்களை கீழ்ச்சிக்கிறது, கை அல்லது வேலை பார்க்குற இடத்துல ஆணி குத்திடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதம் சார்ந்த கூர்மையான விஷயங்கள் சார்ந்த திடீர்னு எதிர்பார்க்காத ஸ்லிப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களால் உடல்நல விபத்துக்கள்ன்ற மாதிரி ஏற்பட்டுச்சு. விபத்துனா உடனே போய் ஐசியூவில் அட்மிட் அந்த மாதிரி பயப்பட வேணாம், அந்த மாதிரி இல்லை, பெரும்பாலானவங்களுக்கு அப்படி இல்லை. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டுச்சு. இதுவும் கடந்த 2023 ஏற்பட்டுச்சு இல்லையா? அடுத்து 7ல் இருந்த குரு ஏப்ரல் முதல், அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் வரைக்கும் நிறைய கன்னிராசினியர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார், சுப நிகழ்வுகளை உண்டாக்குனார். கல்யாணம் ஆல்ரெடி ஆயிருந்தவங்களுக்கு குழந்தை ஏற்பட்டுச்சு, வீடு கட்டினாங்க அல்லது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க, கட்டி முடித்த வீட்டுக்கு. சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தினார் ஜனவரி முதல் ஏப்ரல் 2023 வரைக்கும். ஏப்ரலுக்கு பிறகு அஷ்டமத்துக்கு குரு வந்தார், அதுவும் ராகுவோடு இணைந்து குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தினார். ஸோ அதற்கு பிறகு சுப நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் பெருசாக நடக்கல. சில நேரங்களில் பிள்ளைகளால் சில மனக்கசப்பு, பிள்ளைகளுக்கு சில செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு சரியாக போகாமல் திருப்பி வேறு காலேஜ் எடுத்து சேர்த்துறது, வேறு ஸ்கூலில் சேர்த்துறது, இந்த மாதிரி அமைப்புகள். இப்படி குழந்தைங்களுக்கு சில சங்கடங்கள் அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு. ஜூன் மாதம் 15லிருந்து அக்டோபர் 30 வரைக்கும் அந்த சனியினுடைய நிலைமையுமே அவ்வளோ சரியில்லை. ஏன்னா அந்த டைமில் 6ஆம் இடத்துல கடன் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுத்துச்சு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி வம்பு வழக்குகள், பாஸ் கூட சண்டை, வேலை பார்க்குற இடத்துல சண்டை, உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டை, இந்த மாதிரி எதிர்ப்புகளை ஏற்படுத்துச்சு. எப்போ? ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும். ஸோ சனி நல்லா இருக்காரு, கடந்த வருஷம் நல்லா இருந்தார், ஆனால் அவருமே ஜூன் டு அக்டோபர் பிரச்சனை. ஸோ இப்படி தான் கடந்த 2023 இருந்ததுங்க. சரியா? இப்போ 2024க்கு வர்றோம். குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது ஏன் ஆய்வு தகவல்னு சொல்கிறோன்னா, ஆல்ரெடி 2024ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றது ஒரு தனி வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ அப்புறம் எதுக்கு சார்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொன்னால் ரொம்ப ஈஸியாக மண்டைக்குள்ளே போகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுவரை நீங்கள் கன்னிராசி லக்னமாக இருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க. சனி அதே கும்பத்தில் 6ஆம் இடத்தில் நல்லா இருக்கார், விபரீத ராஜயோக கிரகம். சரிங்களா? அதாவது போன வருஷம் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நல்ல இடத்துல தான் இருக்கார் சனி. பயப்பட வேண்டாம். சனியால் கொடுமையான பலனோ கெடுதலோ இல்லை. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், போட்டித்துறை, விளையாட்டு, உடல் உழைப்பு, ஜிம்மு, பாடி பில்டிங் எக்யூப்மெண்ட்டு, யோகா, இந்த உடல் சார்ந்த துறைகள் எல்லாமே நல்லா இருக்கு. சனி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி பார்க்குறாரு. சின்ன சின்ன கொப்பளம் கட்டி அடைப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி
இடுப்புக்கு கீழ்ப்பகுதி உட்கார இடத்துல கட்டி வர்றது, சின்ன பைல்ஸ் பிரச்சனை, ஓகேங்களா, ஒரு யூரினரி ட்ராக்ல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன், அதனால யூரின் சரியாக போகாமல் வலி ஏற்படுறது, அதுக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் மருந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள், கிட்னியில் ஒரு சின்ன ஸ்டோன் தொல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் வரைக்கும். இருந்தாலும் பெருசாக பயப்பட வேண்டிய தொல்லைகள் இல்லை. குருவால் ஏற்படக்கூடிய நோய் தொல்லைகள் ரொம்ப சின்னது, பெருசாக வராது. ஜஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது ஒரு டாக்டர் போய் பார்த்து வந்தது சரியாயிடும். இதுவும் இந்த ஏப்ரலுக்கு பின்னாடி குரு எங்கே போகிறார்? 9க்கு போகிறாருங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு ஒரு பழமொழி இருக்குது. 9ஆம் இடமான ரிஷபத்திற்கு குரு போயிடுறார். இது ஒரு சிறப்புங்க. இந்த சிறப்பு என்ன பண்ண போகுது? நல்ல தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். பகவத்கீதை பாராயணம் பண்ணுறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். குருவாயூர் போயிட்டு வர்றது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். புரியுதா? ஸோ இந்த அமைப்புகளும் அனுகூலங்களும் ஏற்படும். அப்போ குரு ஏப்ரலுக்கு மேலே சூப்பர். ஏப்ரல் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை. ஓகே, குரு இவ்வளோதான். சனி ஆல்ரெடி பார்த்துட்டோம், நல்லா தான் இருக்காரு, பிரச்சனை இல்லை. இப்போ ராகு எதுக்கு வருவோம்? துலாத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் போன வருஷம் இருந்த கேது நவம்பருக்கு அப்புறம் உங்கள் ராசி கன்னி ராசிக்கு வந்துட்டார். கன்னி லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு வந்துட்டார். 8ல் இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். கேது லக்னத்துக்கு வந்துட்டார். இப்போ நான் இங்கே லக்னம்னு சொல்கிறது அது உங்களுக்கு ஜென்ம லக்னமாக வந்தாலும் கன்னி ஜென்ம ராசியாக வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் லக்னம்னு சொல்கிறேன்னா அது ஒரு சொல் இதில் சொல்கிறேன். 1ஆம் இடம்னு சொல்கிறத அப்படி சொல்கிறேன், அவ்வளோதான். புரியுதா? குழப்பிக்க வேணாம். சார் நான் வந்து கன்னி ராசி சார், எனக்கு இது ஒத்து வருமா அப்படிலாம் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஒத்து வரும். ராசிக்கு வந்த கேது என்ன பண்ண போகிறாரு? கடுமையான குழப்பங்களை கொடுக்க போகிறார். சார் என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க? கவலையே படாதீங்க. எப்போ குழப்பம் கொடுப்பாரு? ரொம்ப பெருசாக படம் எடுத்து சினிமாவில் பெரிய இதாக போகிறேன், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறேன், இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆம்பிஷன்ஸோடு இருக்கிறீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்துவார். சார் அப்போ கன்னிராசி லக்னத்தில் இருக்கவங்க இந்த டைமில் இந்த ஒரு வருஷம் ஆம்பிஷனே எடுத்துக்கூடாதா அப்படின்னா, இல்லை சார் அப்படி இல்லை. ஆம்பிஷன் இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் ஓவர் ஆம்பிஷியஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். அதிகப்படியான உயரத்தை நோக்கி நாம் நமது எண்ணங்களை செலுத்துவது சில நேரங்களில் உதவி தரும், சில நேரங்களில் உதவி செய்யாது, பிரச்சனையை கொடுக்கும். அந்த மாதிரி நேரம் தான் இது. அப்போ இந்த டைமில் என்ன சார் பண்ணணும்? லிமிட்டாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கேதுவை எப்படி மேனேஜ் பண்ணணும்? அளவாக இருந்துக்கணும். தொழில் போயிட்டுருக்கா அப்படியே போயிட்டே இருக்கணும், தப்பே இல்லை. புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுமா ஒரு வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அந்த ஒரு வருஷம் என்ன எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணலாம். எப்படி லாபம் நஷ்டம் கணக்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? நமக்கு தொழிலில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் புரிய வரும். ஸோ இப்போ இதுதான் கேது விஷயத்தில் அதிகப்படியான ரொம்ப பெரிய எண்ணங்களை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த டைமில் இருக்கிறத அப்படியே கொண்டு போய்க்கணும். சின்ன சின்ன வளர்ச்சிகள் பிரச்சனை கிடையாது. ரொம்ப பெரிய லெவல் க்ரோத்தோ பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் கோடிக்கணக்கில் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். இதுதான் இந்த டைமில் கேது. எண்ணங்களில் சில நேரங்களில் விரக்தியை கொடுத்துருவாருங்க, புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனையும் சித்தர்கள் மகான்கள் குரு சமாதிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி கிரிவலம் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே உங்களுக்கு பெரிய நாட்டத்தை ஏற்படுத்துவார். ஸோ கேது லக்னத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பக்கம் கஷ்டம்னாலும் இன்னொரு பக்கம் நன்மை. ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையும் விநாயகர் வழிபாட்டில் அதிக சிரத்தையும் ஏற்படுத்துவார். கனவுல அடிக்கடி யானை வரும், விநாயகர் வருவார். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம், நல்லது. இது ஒன்று. இதற்கு அடுத்து இப்போ நம்ம வந்து கேதுவை பார்த்துட்டோம், சனியை பார்த்துட்டோம், குருவை பார்த்துட்டோம். இப்போ ராகு பார்க்க போகிறோம். 7ஆம் இடத்தில் ராகு சர்ப்பதோஷ ஜாதகமாக இருந்து கன்னிராசி கன்னி லக்னத்தில் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு நாகதோஷ ஜாதகமாக இருந்து ராகு கேதுவால் திருமணம் தள்ளி 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 போயிட்டு இருந்தா இந்த டைமில் உங்களுக்கு அந்த ராகு கேதுவால் திருமணம் செட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் லக்னத்திலேயோ ராசியிலேயோ ராகு இருந்து 7ஆம் இடம் மீனத்தில் கேது இருக்கிற மாதிரி இருந்தால், இப்போ கேது இருக்கிற இடத்துக்கு ராகு வந்துருச்சு இல்லையா, திருமணம் கைகூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடனே எல்லா நாகதோஷ ஜாதகங்களும் என்கிட்ட வந்து சரி எனக்கு ஆகிடுமா அப்படி இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட அமைப்புகளில் இந்த நாக தோஷம் இருந்தால் இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இழுத்தலாம் இல்லை, திடீர்னு போன வாரம் பொண்ணு அமையலைன்னு வைங்க, இந்த வாரம் டக்குன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பத்திரிக்கை அடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே டக்குன்னு அமைஞ்சிடும். அதே மாதிரி திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி லக்ன நேரங்கள் அந்த திருநாகேஸ்வரம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
அல்லது ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை கும்பிடுங்க. அல்லது நீங்கள் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் காளாஸ்தி போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. திருமணம் டக்குன்னு இந்த டைமில் அமைஞ்சிடும். இது ஒரு அமைப்பு. கூட்டுத் தொழில்களில் இருக்கவங்க கூட்டுத் தொழில்களில் சிலருக்கு கூட்டு உடையும், சிலருக்கு புதுசாக கூட்டணி சேரும். புரியுதுங்களா? இது 2 விதமாகவும் சொல்லலாம். கூட்டணி உடஞ்சி நன்மை நடக்கிறதும் நடக்கும், கூட்டணி புதுசாக சேர்ந்து நன்மை நடக்கிறதும் நடக்கும். புரியுதா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இந்த கூட்டணியில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கும். சரி, இப்போ இதுதான் உங்களுக்கு முக்கியமாக இந்த வருடங்களில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மற்றபடி கல்வியோ சொத்து சேர்க்கைகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அவங்கள பாதிக்காது. அதே மாதிரி உடம்புல ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட்டால் தயவு செஞ்சு கண்டதையும் யோசித்து கண்ட அட்வைஸையும் கேட்டுட்டு இருக்காதிங்க. ஒரு டாக்டர் அவர்கிட்ட போய் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறத விட சித்த மருத்துவமோ அல்லது வேறு ஏதாவது பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கோ போய் டக்குன்னு நீங்கள் அந்த ஒரு மருத்துவர்கிட்டே ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்கள் ஆங்கில மருத்துவம் போகக்கூடாதுன்னு சொல்ல, கேது லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஆங்கில மருத்துவம் அப்படின்றது அந்தளவுக்கு நமக்கு ஒரு சூட் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ பாரம்பரிய முறைகள் நமக்கு சூட் ஆக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இந்த மாதிரி விஷயங்கள். புரியுதுங்களா? அப்போது ஆங்கில மருத்துவம் அப்போதைக்கு உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், ரொம்ப காய்ச்சல், ரொம்ப தலைவலி, ரொம்ப பெயின், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, டாக்டருடைய அறிவுரைப்படி. ஆனால் முழுமையாக க்யூர் கிடைக்கணும்னா ஹோலிஸ்டிக் மருத்துவத்திற்கு, அதாவது சித்த மருத்துவம் இந்த மாதிரி போய்க்கிறது சிறப்பு. எப்போ? இந்த டைமில் மட்டும். லைஃப் எல்லாம் கிடையாது, இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும். புரிந்ததா? சரி, எல்லா டைமும் இப்படி இல்லை. கேது நகர்ந்துருச்சுன்னா ஆங்கில மருத்துவமும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யலாம். ஆனால் இந்த டைமில் மட்டும். ஓகே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஆன்மீக நாட்டம், யோகா கற்றுக்கிறது, ஜாதகம் கற்றுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைகள் மேலே அதிக ஆர்வம் வரும். அது நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா வரும். இந்த டைமில் முயற்சி எடுத்திங்கன்னா நல்லா படிச்சுக்கலாம். ஸோ முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக துறைகளில் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் மக்கள் சேவைக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் கொடுங்க. உங்களுடைய தொழில் மேன்மேலும் வளரும். சிறப்பாக இருக்குங்க. சில சங்கடங்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய மற்றபடி நல்லா தான் இருக்குது. அவ்வளோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தாங்க. போன வருஷம் 50% இந்த வருஷம் ஒரு 70% நல்லாயிருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ நான் சொன்னதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள், உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வியோ அதை தெளிவாக எழுதுங்க, நான் உங்களுக்கு பதில் தரேன். நிறைய விஷயம் சொன்னேன். 2023 நடந்துச்சு, 2024 நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தாலோ நடக்கிறதுக்கான ஆரம்பங்கள் இருந்தாலோ கமெண்ட்டில் போடுங்க. மக்கள் படிக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரியா? பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும். இந்த பதிவு ஒரு கம்பேரிட்டிவ், மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் குரூப்லாம் இருந்துச்சுனாக்கா வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவோட லிங்க்கை. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களும் பார்க்கட்டும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலோ, பொருத்தம் பார்க்கணுன்னாலோ, வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கால் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு துல்லியமாக ஜாதகங்களை கணிச்சு பலன் கொடுத்துடலாம். சரி, சரியான குழப்பம், அவசரப்பட்டோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ ஒரு ரொம்ப தப்பான அல்லது ரொம்ப எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு முடிவை எடுத்துடுறது, கணவன் மனைவி உறவுகளை கடுமையான சிக்கல், கூட்டு தொழிலாளர்களால் நஷ்டம், பொருளாதார ஆன்மீக நாட்டமாக. ஆன்மீகம்னு சொல்கிறத விடங்க, எதுக்குடா நான் பிறந்தோம், என்ன தான் பண்ண போகிறோம், இனிமேல் என் லைஃப் நான் திருப்பி புதுசாக ஃபஸ்ட்லேருந்து யோசிக்கணுமா, அப்படி இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக, அந்த மாதிரி ஒரு 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 விரக்தியின் வெளிப்பாடாக பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட வாய்ப்புள்ளது. சனீஸ்வரனால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறையும் ஈடுபாடும் ஏற்பட்டுச்சு. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, அது ஆகஸ்ட் இறுதி, அந்த மாதிரி பிள்ளைகளை விட்டு பிரிந்து இந்த புத்திர சோகம்னு சொல்லல, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இந்த ஏக்கம், அந்த விஷயமும் ஏற்பட்டுச்சு. பிள்ளைங்களை பிரியறதுனாலையோ அல்லது பிள்ளைங்களை பிரிஞ்சிருவோன்ற பயத்தினாலேயோ ஏற்படக்கூடிய ஏக்கம், அல்லது பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கலை, வேலை பார்க்கல, அல்லது பொறுப்பாக இல்லை,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால மன குழப்பம், இந்த மாதிரி பிள்ளைகளால் சம்மந்தப்பட்ட மனவலி, மன வருத்தம், வேதனைகளை ஏற்படுத்தியிருந்ததுங்க. முன்னோர்கள், அதாவது பூர்வீகம், நம்ம அப்பா வழி அம்மா வழியில் யாராவது ஒரு முக்கியமான உறவுகள், இரத்த உறவுகள் வந்து தவறி போயிருந்தாங்க நிறைய துளாராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பல வம்பு வழக்குகளில் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் ஏற்பட்டது கடந்த ஆண்டில். பல பேர் தொழிலை மாற்றினாங்க. இந்த என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை விட்டுட்டு இன்னொரு ஒர்க்கு, அல்லது அதை கூடவே சேர்த்துக்கிட்டு இன்னொரு ஒர்க்கு சேர்த்து பண்ணுற மாதிரியான அமைப்புகளையும் இந்த கடந்த காலத்தில் துளாராசி லக்ன நேயர்கள் ஏற்படும். சார், இருந்தாலும் 2023 பெரும்பாலும் பெரிய அளவு கஷ்டம் ராகு கேதுவால தாங்க. மற்ற கிரகங்கள் குருவோ கூட, குரு வந்து விபரீத ராஜயோகத்தில் மே வரைக்கும், மே மாதத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோட இருந்து குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தினார். இது கணவன் மனைவிக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர்த்து வேற ஒன்றும் பெருசாக குரு பிரச்சனை பண்ணல. அது போலவே உங்கள் கணவன் அல்லது மனைவியினுடைய மரியாதை, அதாவது அவங்களால உங்களுடைய மரியாதை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கும் சொந்தக்காரங்க நடுவில். அது காரணம் என்னன்னா, இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் குருவினுடைய இணைவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் பிரச்சனை. இது வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்படைகிறது பெண்களாக இருந்தால். இப்போ துலா ராசி துலா லக்னத்தை சார்ந்த பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு, அதாவது 10ல் 7 பேர்த்துக்கு இந்த மாதிரி நடந்துச்சுங்க. சரிங்களா? ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல்னால ஒரு அசிங்கம் அவமானம், அல்லது குடும்ப பிரச்சனைகள்னால ஒரு அசிங்க அவமானம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங் ஒன்று அவர்களுடைய ஒரு கௌரவத்துக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கலாம், அல்லது அவர்களால் உங்களுடைய கௌரவத்திற்கு சங்கடம் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கடுமையான அமைப்புகள் அந்த 2023 ஏற்பட்டுச்சு. ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த துளாராசி நேயர்களுக்கான, துலா லக்ன நேயர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை தனிப்பதிவாக நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த 2024க்கு வந்துடுவோம். இந்த நாள் என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களை அல்லது மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குன்றதை பார்த்துருவோம். முதல் விஷயங்க, 2024 இந்த கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தின ராகுவும் கேதுவும் அவர்களுடைய இடம் மாறிட்டாங்க. ராகு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க, 7ல் இருந்தவர். கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தான். சரிங்களா? இதுவே ஒரு பெரிய மாற்றங்க. காரணம் என்ன, கேதுவெல்லாம் வந்து லக்னத்தில் இருந்த கேது நிறைய பேர்த்துக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு விரக்தி நிலையவே ஏற்படுத்திட்டார் கடந்த வருஷம். இப்போது அந்த கேது தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயின் திங்கிங், எண்ணங்கள் அப்படின்ற அந்த சுய கட்டுப்பாடு அல்லது சுய உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த 1ஆம் இடத்துலேருந்து நகர்ந்தது இந்த அத்தனை விஷயங்களையுமே பாசிட்டிவாக வளர்த்து விடும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தலைப்பகுதி, அதாவது எண்ணங்கள், மூளையிலிருந்து உதயமாகக்கூடிய ஐடியாஸ், எண்ணங்கள் நல்லாயிருக்கும். தப்பாக எண்ணங்களை, ஐடியாஸை செஞ்சு யோசனைகளை செஞ்சு அதனால் கஷ்டப்பட்ட உங்களுக்கு சரியான யோசனைகள் கால நேரத்துக்கு சரியாக உதவும். தலைப்பகுதியில் கட்டி வலி, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒத்த தலைவலி, மைக்ரைன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அது மாறும். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான மாற்றங்களை இந்த கேதுவினுடைய நகர்வு ஏற்பட போகுதுங்க. இந்த 2024 தொடக்கம் சனி அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிலை இல்லாமல் சாதாரண நிலையில் இருக்காரு. அது சூப்பர், அருமை. ஏன்னா அவரே வந்துட்டு பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து கேந்திராதிபதியாகவும் வர்றது யோக அதிபதி சனி. ஸோ அவர் வலுப்பெறுவது கோச்சாரத்திலேயாக இருந்தாலுமே நல்லது தான். சரிங்களா? ஸோ பயப்பட வேணாம், அது சூப்பர். சனியால் எந்த பாதிப்பு இல்லை. பிள்ளைகளால் நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அக்கறை, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல கவனம், அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். உயர்கல்வி சம்மந்தமாக, உயர்கல்வியில் கடந்த காலத்தில் நிறைய தடங்கள் இருந்துச்சு போன வருஷத்துலாம். இந்த பிஹெச்டி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு விசா வராமல் தடையானவங்க, இந்த மாதிரி அதெல்லாமே இப்போ மாறி அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். புரியுதுங்களா? இதே போல் ராகு 7ஆம் இடத்துல இருந்தீங்களா, கணவன் மேலே இருந்த அந்த இழுக்கு அல்லது மனைவி மேலே இருந்த அந்த ஒரு கெட்ட பேர் அல்லது ஒரு பேட் இம்ப்ரெஷன், கெட்ட அபிப்பிராயம் இருக்கு இல்லைங்களா, அது விலகுங்க. சரிங்களா? அது அவர்களால் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால இருக்கலாம், அல்லது உங்களால் இருக்கலாம். அது ஏதோ ஒன்று. ஆனால் அவங்க கூட இருந்த அந்த அவங்கனாவே ஒரு தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுல, இவங்களா
திருந்த மாட்டாங்க, இவங்களா தப்பு தான் பண்ணுவாங்க, இவங்களா அந்த மாதிரி இருந்த ஒரு எண்ணங்கள் சற்று மாறுங்க. அது வந்து இந்த இந்த ஜனவரியிலேருந்து இந்த மே ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான அமைப்பு, கூட்டு தொழில்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் நீங்கி கூட்டு தொழில் இருக்கிறவங்க அதை கூட்டு தொழிலில் தான் செய்ய முடியும், என் தொழிலை கூட்டாக தான் செய்ய முடியும், தனியாக செய்ய முடியாதுன்ற மாதிரி கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, வருமானம். குடும்பத்தாரோடு அல்லது தம்பி தங்கைகள் இந்த மாதிரி சொந்தக்காரங்களோடு இணைந்து செய்த தொழில்களில் இருந்த சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக தொழில் வாய்ப்புகள் தேடி வரும், தொழில் தொடங்கலாம், புதுசாக அந்த தொழில் வாய்ப்புகளுக்கான பொருளாதார உதவி கிடைக்கும். சரிங்களா? சமுதாயத்தில் இழந்திருந்த அந்த மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் சற்று அதிகரிக்கும். சரிங்களா? கொஞ்சம் பழைய மாதிரி ஓகே பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, மரியாதையாக நடத்துகிறாங்க அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போயிடும். புரியுது இல்லைங்களா? ஸோ குருவானவர் ஏப்ரல் இறுதி வரை, அதாவது மே ஃபஸ்ட் வீக் வரைக்குமே உங்களுக்கு 7ஆம் இடத்துலேயே தாங்க இருக்கார். குரு 7ல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான், ஒரு வகையில் கெட்டதுனாலும் இன்னொரு வகையில் நல்லது. ஏன்னா அந்தரன் தனித்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேந்திரங்களில், அது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் உங்களுக்கு கேந்திராதிபதியாக வரல, அதனால் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சுபகிரகங்கள் கேந்திரத்தில் தனித்து இருக்கும்போது அது கெடுபலன்களை ஏற்படுத்துன்றது ஒரு சிறிய ஒரு விதி. பட் இவர் வந்து உங்களுக்கு துஷ்டானாதிபதியாக வர்றதுனால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். குரு 7ல் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்புகளை கை கொடுக்குங்க. துலா ராசி லக்னத்தில் இருக்கவங்க நிறைய கல்யாணம் நடந்துருங்க, நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், கல்யாணம் நடந்துடும். நிறைய பேர்த்துக்கு அந்த மேரேஜ் அந்த அந்த ஒரு அமைப்புகள் சூப்பராக நடந்துடும், பயப்படவே தேவையில்லை. ரொம்ப காலமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி தட்டி போகுது, இல்லது மாப்பிள்ளை பார்க்குறாங்க போகுது நடக்கலை, பொண்ணு பார்க்குறாங்க போகுது நடக்கலை, இப்படியே இருந்தவங்களுக்கு திடீர்னு இந்த ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு உள்ளாகவே, ஜனவரி முதல்லிருந்து ஏப்ரல் இறுதி வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு 120-130 நாட்களுக்கு உள்ளாகவே திருமண அமைப்பானது ஃபிக்ஸ் ஆகி கல்யாணத்தில் போய் முடிஞ்சிருங்க. நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து கடுமையான பாதிப்புகளில் இருந்த நேயர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு சுமூகத்தன்மை ஏற்படுங்க. ரொம்ப பெருசாக மாறலைனாலும் ஒரு பாதிக்கு பாதி மாற்றம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எக்காரணம் கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு சொன்னாலே அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி சொத்தை விற்று அதனால் காசு வாங்க வேண்டியிருந்தாலோ, சொத்தில் இருந்த தகராறுகள் நீங்கி உங்கள் கைக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுமே சரியாயிடுங்க. ஸோ ஓவரால் கடந்த ஒரு வருஷத்தை நினச்சி பார்க்கும்போது இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அது பாதிக்கு பாதி நல்லா இருக்குங்க. அது போன வருஷம் 50% நல்லா இருந்தால் இந்த வருஷம் 100% நல்லா இருக்கு. கவலைப்பட, ஏன்னா சனி நல்லா இருக்காரு, ராகு நல்லா இருக்காரு, கேது நல்லா இருக்காரு, குருவும் நல்லா தாங்க இருக்காரு. இந்த வருடத்தில் இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து 7ல் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லைங்களா? 8ல் குரு வரும்போது அவ்வளோ ஆகாது, அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் துலா லக்னத்திற்கு குரு 8ல் வர்றது நன்மைங்க. காரணம் என்னன்னா, அவர் துஷ்டானாதிபதி குரு 6க்குரியவன் 8ல் வரும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறாருங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆக மொத்தம் துலாத்திற்கு மிகச்சிறந்த காலம் இந்த ஒரு வருடம். சரிங்களா? இந்த 2024 எல்லா வகையிலையும் 2024 கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்குது. சரிங்களா? பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும், எப்படிலாம் இருந்தால் இன்னும் பெட்டர் ஆகும்னா, நான் தனியாக ஃபுல் வீடியோ 2024 ஃபுல் வீடியோ அனலைசிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அல்லது நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நியூ இயர் பலன்கள், புத்தாண்டு பலன்கள்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் துலாத்துக்கு வரும். அதை எடுத்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் தெளிவாக செஞ்சீங்கன்னா போதும், சிறப்பாக இருக்கும். நல்ல வருடம், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வரவேற்கத்தக்க மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது நேயர்களே. உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பித்திருக்களையும் குருமார்களையும் வணங்கி நிச்சயமாக வாழ்வில் நல்ல வளம் பெறுவீர்களாக. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கடந்த காலத்தை பற்றியும் இப்போ இருக்கிற இந்த வரக்கூடிய வருஷத்தை பற்றியும் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் எழுதுங்க. அப்போ தான் இந்த பதிவை பார்த்து ஊக்கத்தை அடையக்கூடிய நபர்கள் கொஞ்சம் தைரியமாக வாங்க, அப்பா சூப்பராக இருக்குது, நல்லா சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு நிறைய நடந்திருக்கு, நமக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடைவாங்க. ஸோ மற்றவர்களுக்காக நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் கேட்க முடியாத சந்தேகங்கள், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கேள்வி இருந்தால் வாட்ஸ்அப்லேயோ அல்லது அலைபேசிலையோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகம் வெரிஃபை பண்ணணுனாலோ, கணிக்கணுனாலோ, ஜாதகம் எழுதி வாங்கணுனாலோ, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணுனாலோ, பொருத்தம் பார்க்கணுனாலோ, ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரங்கள் தேவைனாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனையானாலும் எளிய தாந்திரிக பரிகாரங்களை செய்து நாம் அந்த பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் அடைவதற்கான வாய்ப்புகளை நாம் செய்து தரலாம். தனுசு லக்னம் மற்றும் ராசி நேயர்களுக்கு கடுமையான கஷ்டத்தை அந்த மே ஜூனில் கொடுத்தாருங்க. குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பண பிரச்சனை,
வீட்டில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிறைய தனுசு ராசி லக்ன நேயர்கள் வக்கீலையோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனையோ பார்த்தாங்க இந்த டைமில். தனுசு லக்ன தனுசு ராசி நேயர்களுக்கு தெய்வ அனுகூலம்ன்றது அதிகம் உள்ளவங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தெய்வ அனுகூலம் சுத்தமாக வாங்கி போகிற ஒரு 2 மாதம் அந்த மேவும் ஜூனும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள் இருந்ததுங்க. குடும்பம், குழந்தை குட்டி, குழந்தைங்களை பிரியறது, குழந்தைங்களுக்காக செலவு, குழந்தைங்களால பிரச்சனை, குழந்தைங்களால கஷ்டம், இந்த மாதிரி ஏதாவது பிள்ளைங்களை விட்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இல்லை கணவன் மனைவி சண்டையால் பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுங்க. பிள்ளைங்க விஷயத்தில் பிரச்சனை, பண விஷயத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல, குடும்பத்தில் பிரச்சனை, பேசின வார்த்தையால் பிரச்சனை, குலதெய்வ அனுகூலம் இல்லாமல் போனதுனால பிரச்சனை, குலதெய்வத்துக்கு செய்ய முடியாமல் வச்ச வேண்டுதல் நிறைவேற்ற முடியாமல் போன பிரச்சனை, முன்னோர்களுடைய ஆசை இல்லாமல் போய் அதனால் ஒரு பிரச்சனை, இது எல்லாமே அந்த டைமில் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போது அந்த ஜூன் மாதத்துக்கு பின்னாடி அந்த குரு ராகுவை கடந்துட்டார். என்னதான் குரு ராகும் ஒரே வீட்டில் இருந்தாலும் சில பல மனக்குழப்பங்களையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் கூட அந்த 2 மாத பாதிப்புகள் அதுக்கு பின்னாடி இல்லை. புரியுதுங்களா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் படிப்படியாக சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. கேது என்ன பண்ணார்னா, உங்களுடைய துணைவி அப்படின்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா துலாம் சுக்கிரனோட வீடுங்க, தனுசு குருவோட வீடு. கேது சுக்கிரனோட வீட்டில் போய் இருக்கும்போது மனைவி அல்லது கணவன், இந்த 2 பேர், அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு கணவனால், ஆணாக இருந்தால் மனைவியால், அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்களால் பிரச்சனைகள் வந்திருக்கும். அது போக கேது நன்மையும் செஞ்சாருங்க, அது பண வரவு. என்னதான் பண கஷ்டம், வாங்கிட்டு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருந்தது, நல்ல வருமானம் வந்துட்டு இருந்து குறைஞ்சது, சில மாதங்கள் வருமானமே இல்லாமல் இருந்ததெல்லாம் இருந்தாலும் கூட வேலைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படலை, பிஸ்னஸ் பெரிய அளவில் உடையலை, அப்படியே ஏத்த இறக்கத்தோடு போயிட்டு ஒரு மாதிரி போய் திருப்பி எந்திரிச்சு வந்துருச்சு. இது அந்த கேதுவால். ஏன்னா கேது கெடுதல் பண்ணாலும் 11ஆம் இடத்திற்கான நன்மையும் செஞ்சுதான் ஆகணும், அது செஞ்சுட்டாரு. பொருளாதாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருந்தது. பெரிய நஷ்டத்துக்கு போகும்னு நினச்சவங்க, பெரிய லெவலில் லட்சக்கணக்கு நஷ்டம் வரும்னு நினச்சவங்க சில ஆயிரங்களோட முடிஞ்சு நிறைய பேரை நான் பார்த்தேன். சிலருக்கு இடது காது பகுதி சில பல பிரச்சனைகளை மேலே கொடுத்தது. இன்னும் சிலருக்கு முட்டி நீ பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி சனி என்ன பண்ணாருன்னா, சனி 3ஆம் இடத்துல இருந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலை. ஆனாலும் உங்களுக்கு சனி வக்கரமடைந்த காலத்தில் மட்டும் கோபம், அலைச்சல், அதாவது வக்கரம் அடைஞ்சது இப்போ 2023 ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் அந்த டைம் கோபம், கடுமையான முன்கோபம், கடுமையான வார்த்தைகள், அலைச்சல், வீண் அலைச்சல், அதாவது ஒரு விசிட்ல முடிகிற விஷயம் 3 விசிட் 4 விசிட் அலைய வச்சது, தேவையில்லாத அலைச்சல், அதுக்காக செலவு, தண்ட செலவு, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் எல்லாரும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறது, அல்லது மற்றவங்க பேசுகிற விஷயம் உங்கள் காதுக்கு ஒழுங்காக வந்து சேராமல் நீங்கள் எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் இல்லைங்களா? அந்த கம்யூனிகேஷன் பெருசாக அடி வாங்கிச்சு சனியால். ஜூன்லேருந்து அந்த அக்டோபர் வரைக்கும் தைரியம் பயங்கரமாக குறைஞ்சிச்சு. நல்ல தைரியசாலிங்க தனுசு ராசிக்காரங்க. எது வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். பணத்தை பற்றியோ அதை பற்றியோ செலவு பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க, வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஆட்கள். ஆனால் அவங்களே அவங்களுடைய தைரியத்தை இழந்த காலம் அந்த காலம். கோழை கிடையாது, ஆனால் நான் கோழை ஆயிட்டனோ அப்படின்ற லெவலுக்கு அவங்களே அவங்கள ஃபீல் பண்ண காலம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்த காலம். சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, அதுவும் இருந்துச்சு. இதெல்லாம் 2023. குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இது வரைக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவுக்குள்ளே போங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு இல்லையா, பாக்கியஸ்தானம். எல்லா கிரகங்களும் நடுநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு வீடு தனுசு. உச்ச நீச்ச பகை அப்படின்ற எந்த அமைப்புகளையும் எந்த கிரகமும் இங்கே அடையாது. 2024 முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜனவரியிலேருந்து மே முதல் வாரம் வரைக்கும் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு கிட்ட இருந்து வெளியில வந்து இருக்கக்கூடிய குரு இருக்காரு. ஏன்னா அக்டோபர் இறுதியில் ராகு பயிற்சி, சரிங்களா? அப்போ நவம்பர் டிசம்பர்லாம் நல்லா இருந்திருக்கும்னு பார்த்தோம். ஆனால் அப்பயுமே குழப்பத்தோடையும் கஷ்டத்தோடையும் தான் இருந்தோம். பல இடங்கள்ல பெரிய மாற்றம் இல்லை, சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தவிர பெருசாக ஒன்றும் நடக்கலை. ரைட்டு, ஜனவரியில் அதுவும் கரெக்டாக ஜனவரி 1ஆம் தேதி இந்த 2024 உங்களுக்கு அந்த ராகு இது போனதுக்கு அப்புறமும் நவம்பர் டிசம்பர்லையும் குரு வக்கரமாக இருந்ததுனால தான் மாற்றங்களே தெரியாமல் இருந்தது. அந்த மாற்றம் அத்தனையும் இந்த ஜனவரி 2024 இருந்து மே முதல் வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 120-130 நாட்கள்
அற்புதமாக நடந்துருங்க. சூப்பர் டைம். இந்த 4 மாதம் நிறைய வளர்ச்சி, நல்ல ஸ்பீடு, நல்ல வேகம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ தைரியமாக நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த குரு பயிற்சி 5ஆம் குரு 5க்கு வந்தால் நல்லது பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த ராகு பாலா போன ராகுவால் பண்ணவே இல்லை இல்லையா? அந்த ராகு அக்டோபர் இறுதியில் தான் போனார். இருந்தாலும் வக்ரம் பெற்ற குரு அடுத்த 2 மாதத்தையும் வீணாக்கிடுச்சு. அவர் கடைசியாக அப்பாடா எப்போ தான் அவர் பலன் கொடுக்க போகிறாருன்னா ஜனவரி டு ஏப்ரல். புரியுதுங்களா? அப்போ அந்த ஜனவரி டு ஏப்ரல் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 மாதம் அந்த ஒரு 130 நாட்கள் சிறப்பான காலங்க. இந்த மே முதல் வாரம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திங்க, சூப்பராக இருக்கும். சரியா? சரி, இது ஒன்று. மே மாதத்துலேருந்து குரு என்ன பண்ணுறாரு, 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சார் 6ஆம் இடத்துக்கு லக்னாதிபதி போகிறது நல்லதா? இல்லைங்க, நல்லது இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் 6ஆம் இடம் உபஜயஸ்தானங்க. சரியா? இயற்கை சுபகிரகமான குரு ஒரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது. ஏன்னா குரு தனித்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேந்திர வீடுகளில், அது அவ்வளோ ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன்னா அவருக்கு இயற்கை சுபகிரகம் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துவார். அவர் 6ஆம் இடத்துக்கு போய் என்ன இருக்கும், 6ஆம் இடத்துக்கு போனதுனால ஒரு வகையில் அது ஒரு சின்ன சிறப்புன்னு சொல்லலாங்க. சரியா? ஏன்னா அது ஒரு உபஜயஸ்தானம், பல விஷயங்களில் வெற்றிகளை கொடுத்துரும், போராட்டத்தில் ஜெயிப்பு கொடுத்துரும். ஆனால் எல்லாத்தோட முக்கியம் என்ன தெரியுமா, இந்த 6ஆம் இடத்து குரு உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுங்க. கேஷ் ஃப்ளோ கையில் ஏற்படும், சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் மே மாதத்துலேருந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? அல்லது அதுக்கான செலவுகளை செய்யுங்க. குரு 6ல் இருக்கும்போது கல்யாணம் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? ரைட்டு, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். குரு 6ல் இருக்கும்போது வீடு கிரகப்பிரவேசம் பண்ண வேணாம், ரைட்டு, வீட்டோட டெக்கரேஷன், பெயிண்டிங், இந்த மாதிரி செலவு வேலைகளை பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் போடுறது, வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, புதுசாக தான் செய்யக்கூடாதே ஒழிய இருக்கிறது மேலே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். சுப செலவுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சுப செலவை குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்தை குரு சுப பார்வை பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். இப்போ தொழிலுக்கு செலவு பண்ணுறது, தொழில் விருத்திகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் ஏற்படலாம். செலவுக்கு தகுந்த மாதிரி வருமான ஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. வருமானம் அதிகரிக்கும், கையில் காசு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல பெரிய பெரிய தொகையெல்லாம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சரிங்களா? சரி, இந்த 6ஆம் இடத்து குரு என்ன பண்ணால் கொஞ்சம் எல்லாத்தையுமே பகையாக பார்ப்பாருங்க. தனுசு ராசி லக்ன நேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மே மாதத்துக்கு பின்னாடி நண்பர்கள் பகைவர்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துங்க. இதுதான் நெகட்டிவ். சரிங்களா? இன்னும் சில இடங்களில் சில பல காரிய தடைகளை ஏற்படுத்துவாருங்க. சரிங்களா? சில பல விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸாக டக்குன்னு முடியாது, ஜவ்வெழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்னொன்று, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையை என்ன பண்ணுறாருங்க, உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க, தொழில். ஸோ தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை வளரும், விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும், 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு குரு பார்வை வருமானம் வரும். அப்போ என்ன அர்த்தம், தொழிலை விஸ்தாரம் பண்ணுறது, வீட்டில் நல்ல சுபகாரியங்களை செய்கிறது, தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கடன் வாங்குறது, கடன் வாங்கி தொழிலில் புதுசாக போடுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, எல்லாம் செய்யலாம் மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும். புரியுதுங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்தாண்ட அக்டோபர் 10 குரு வக்ரம் அடைகிறாருங்க. அந்த அக்டோபர் 10 டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ குருவை பார்த்துட்டோம், ராகு கேதுவை பார்ப்பாங்க. ராகு 4ல், கேது 10ல் ஒரு பாம்பாவது வேண்டும். அப்போ தான் தொழிலில் போராடி வெற்றி அடைய முடியும். எப்படி போராடி வெற்றி? ஈஸியாக வாங்க சார்னு பிளேட்டில் வச்சு கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணாலும் சண்டை போட்டு போராடி எதிர்த்து வெற்றி அடையணும். வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்காம போகுது, கண்டிப்பாக ஃபைனலாக வெற்றி தான். ஆனால் நீங்கள் அதுக்காக உழைக்க வேண்டி வந்துடும், போராட வேண்டி வந்துடும். பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போய் அதுக்கப்புறம் வெற்றி அடைய வேண்டி வரும். சரி, இது கேதுவால். சிலருக்கு அலைச்சல், இடமாற்றம், தொழிலாள பாதிப்புகள், தொழிலாள மன நிம்மதி போகிறது ஏற்படும் சில தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு. அப்போ என்ன பண்ணோம் சார், விநாயகர் கும்பிடுங்க சார், விநாயகர் கும்பிட்டா தொழில் பாதிப்புகள் போயிடும், நல்லாயிருக்கும். சரி, தொழிலில் பிரச்சனை நீங்கிருங்க, வழி கிடைக்கும், வழி தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரி, 4ஆம் இடம் ராகு, வீடு 4ஆம் இடம், கிரகஸ்தானம், மனஸ்தானம், மனோகாரகன், மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ண, வீடு வாகன சேர்க்கை அதிகப்படுத்துவார். ராகு 4ஆம் இடத்துல ரொம்ப கெடுக்க மாட்டார் சார். 4ஆம் இடத்துல என்ன தெரியும் பண்ணுவார், பிரிவை ஏற்படுத்துவாருங்க. கூட்டு குடும்பம் தனி குடும்பம் ஆகலாம். ஏன்னா
சார் அவர் என்ன பண்ணுவார்னா 4ஆம் இடத்தை பயங்கரமாக விரிவாக்கம் பண்ணுவார். விரிவாக்கம்னா என்ன? ஒரு வீடு 2 வீடு ஆகிறது விரிவாக்கம் தானே, புரியுதா உங்களுக்கு? அதுதான். அப்போ என்ன பண்ணோம், இந்த டைமில் மாடியில் ஒரு போர்ஷன் கட்டாமல் இருக்குது, மொட்டை மாடி இன்னொரு போர்ஷன் மாதிரி கட்டி மருமகனையும் மகளையும் அல்லது மருமகளையும் மகனையும் மேலே குடி வச்சிடலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். அப்போ என்ன ஆகுது, கீழே ஒரு குடும்பம் மேலே ஒரு குடும்பன்ற மாதிரி ஒரு சின்ன பிரிவுகள் ஏற்படும் இல்லையா? அவங்களுக்குள்ள ப்ரைவசி கொஞ்சம் பாதிக்காமல் இருக்கும். அவங்க கொஞ்சம் என்னதான் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு ப்ரைவசி அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே அதிகரிக்கும். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த டைமில் செஞ்சுக்கங்க. ஏன்னா எப்படி செலவும் இருக்குது, நான் முன்னாடி சொன்னேன், சுப செலவும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கங்க. வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், இருக்கிற இடத்துல வீட்டை கட்டலாம், அதுக்காக கடன் வாங்கலாம், லோன் வாங்கலாம். சிறப்பாக இருக்கும், பயப்பட வேணாம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு, லோனும் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ அதெல்லாம் வாங்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் என்ன பண்ணுறாரு, சுகம், நல்ல ருசி, உடல் நலத்தில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் நீங்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருந்துன்னு ஒன்று நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு 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 அது சித்த வைத்தியமோ ஏதாவது ஒன்றுங்க, ஒரு மருந்துன்னு ஒன்று ரெகுலராக சாப்பிடணுங்க. அல்லது விட்டமின் டேப்லெட்டோ விட்டமின் டானிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்குங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சாப்பிடாமல் போன பட்சத்தில் சிலருக்கு மருந்து மாத்திரையாக கொடுத்துருவார், நோய் பிரச்சனையை கொடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட வச்சுருவார். இன்னும் சிலர் என்ன பண்ணுவார், அவங்களுடைய ஜாதகத்தில் நோய் வர்றதுக்கான டைம் இல்லைன்னா அடிக்ஷனுக்குள்ளே போக வச்சுருவார். சாராயம், அந்த மாதிரி மது போதை, சிகரெட்டு அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கெமிக்கல் உடம்புக்குள்ளே கொண்டு போகிற மாதிரிங்க. சார் ஒன்றும் இல்லை சார், தினமும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தினமும் நைட்டு குடிப்பாங்க. சரி, எப்பயாவது அப்பப்போ குடிக்கிறது பிரச்சனை இல்லை, வாரம் ஒரு தடவை அந்த மாதிரி குடிக்கிறது ஓகே, ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுது. தினமும் குடித்தா என்ன ஆகும்? ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, குடிப்பாங்க. ஏன்னா அதுவும் ஒரு கெமிக்கல், அதை உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் அப்படின்றத உள்ளே செலுத்தக்கூடிய அமைப்பு. பெண்கள் என்ன பண்ணணும், தனுசு நீங்கள் இந்த டைமில் ராகு வர்றதுனால லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப்காக கெமிக்கல் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஒன்றுமே இல்லையா, மை வைங்க சார், கண்ணுக்கு இப்போ பெண்கள் மையாவது வைங்க. ஏன்னா அப்படி செய்கிற பட்சத்தில் ராகு தன்னுடைய வேலையை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் செய்ய வேண்டிய நீங்களே ஆல்ரெடி செஞ்சிட்டீங்கன்னு விட்டுருவார். நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அவரே ஏதாவது ஒரு கெமிக்கலை உடம்புக்குள்ளே கொண்டு வந்து போடுற மாதிரி பண்ணுவார். புரிஞ்சுதா? சரி, அது சிலருக்கு அடிக்ஷன் ஆகலாம், சிலருக்கு வேறு ஏதாவது ஆகலாம், சிலருக்கு மருந்து மாத்திரையாக ஆகிடலாம். அதனால் நம்மளே ஒரு டானிக்கு, ஒரு ஹெல்த்துக்கான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. புரிஞ்சுங்களா? சரி, மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது சார். லக்னாதிபதி 6ல் இருக்கும்போது மட்டும் சில நேரங்களில் காரிய தடைகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் வந்து சில நேரங்களில் மனசை குழப்பம், அடுத்த நேரம் அவங்களே தேத்திக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி ஆகிடலாம் அப்படின்னு. சரிங்களா? சில நேரங்கள் மட்டும்தான், அது எல்லா டைமும் இருக்காது. மற்றபடி சிறப்பாக இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தொழிலையும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை, போராடி ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? நான் கம்பேர் பதிவுங்க. இப்போ முழு பதிவு 2024 முழுசாக தனுசுக்கு எப்படி இருக்குன்றத நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இல்லை பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ தனுசு போய் கிளிக் பண்ணி பாருங்கள். சரியா? இன்னொன்று அதில் பரிகாரமும் விலாவரியாக சொல்லியிருக்கேன், அதில் பார்த்துங்க, உங்களுக்கு பரிகாரம் கிடச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு கடந்த காலம் 2023, எதிர்காலம் 2024, இது ரெண்டையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும், சொல்லியிருந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்கப்பா. அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். நம்ம பதிவுகளை தேடி வர நேயர்களுக்கு அது ஒரு ஊக்கமாக அமையும். ஜாதகம் ஜோதிட சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை ஏற்படும், அப்போ தான். புரியுங்களா? ஸோ கமெண்ட்ஸ் எழுதுங்க, என்கரேஜ் பண்ணுறேன், எழுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ரொம்ப பெரிய சந்தேகம்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிடுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க, கீழே நம்பர் இருக்குது. சரியா? முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் வெரிஃபை பண்ணணுன்னாலோ, ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, ஏதாவது வேறு ஏதாவது பலன் பார்க்கணுன்னாலோ, குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது பேர் பொருத்தம் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணுன்னாலோ, திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலோ, ஜாதகம் எழுதணுன்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து தருகிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கப்பா. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராமில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல குடும்ப கஷ்டம் சார். குடும்பத்தில் நிறைய சிக்கல், மனக்குழப்பம், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை சார், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய பேர் மன முறிவை நோக்கி போன தம்பதிகள்லாம் இருந்திருக்காங்க. காதல் கூட நிறைய பேருக்கு பிரேக் ஆயிடுச்சு சார், காதல் உடஞ்சது.
சரிங்களா? பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் அல்லது சங்கடம் அப்படின்ற ஒரு காரணத்தினால கடுமையான மன உளைச்சல். பணத்தால் ஏமாற்றப்பட்டீங்க சார். 2ஆம் இடத்தில் குரு சண்டால யோகம் ஏற்பட்டது. பணம் 2ஆம் இடம், தனம், குடும்பம், வாக்கு. ஸோ உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காம கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஏமாத்திருப்பாங்க. அல்லது நீங்களே கூட சரிப்பா அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டப்பட்ட காலம். பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் கூட ரொம்ப ஏத்த இறக்கமாக இருந்தது சார். ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சின்றது இந்த 2023 மீனராசி லக்னர்களுக்கு இல்லை. கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல வந்துட்டு இருந்து வெளில வர்றதுக்காக என்னென்னமோ குட்டி காரணம்லாம் போட்டு பெருசாக நடக்காம திரும்பியும் வேற ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கெல்லாம் வந்துட்டு போனது. சொன்ன வார்த்தைகளை பின்பாயிண்ட் பண்ணி உங்களை நிறைய திரும்பி 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 காயப்படுத்தின அமைப்பு, குடும்பத்திலேயோ அல்லது ஒர்க்லேயோ. நீ சொன்னல, நீ அன்னைக்கு சொன்னல, நீ இப்படி சொன்னல அப்படின்ற மாதிரி, நீங்க சொல்லாத வார்த்தையை சொன்னீங்கன்ற மாதிரி வேலை பார்க்குற இடங்கள்ல வந்துட்டு ஒரு காசிப் கிரியேட் பண்ணுறது அல்லது ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கஷ்டங்களை அனுபவித்தோம். கேது மாங்கல்ய பலத்தை ஒரு ஆட்டி பார்த்துருச்சு. மீனராசி பெண்களாக இருந்தால் ஆண்களை, அதாவது கணவன் மாறி பிரிய வேண்டிய சூழல், அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயோ அல்லது ஒரு சண்டை சச்சரவு வந்தோ அல்லது புருஷன் வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிட்டோ ஏதாவது ஒரு காரணத்தினால கணவனை பிரிந்து அமைக்கக்கூடிய ஒரு அமையம். நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் வெட்டிங் ரிங் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் கழட்டி உங்கள் மூஞ்சில் எரிஞ்சது அல்லது ஏதாவது அந்த மாதிரி உங்கள் திருமண உறவை கொச்சைப்படுத்தும் செயலில் ஈடுபட்ட ஒரு காலகட்டத்தை பார்த்துருக்கோம். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி தாலியை கழட்டி வீசுறது அல்லது கழட்டிடுவேன்ற மாதிரி கழட்ட போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் சார். இதெல்லாம் மீனராசி நேயர்களுக்கு, மீன லக்னக்காரங்களுக்கு இந்த கடந்த 2023 நடந்தது. குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். 2024 என்ன மாற்றம் அப்படின்னா, 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகுவும் 8ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் மாறுறாங்க. ஏன்னா நவம்பரில் தான் மாறினாங்க, 2023 நவம்பரில். ஸோ 24 முழுக்க அவங்க உங்களுடைய ராசியான மீனத்தில் ராகுவும் 7ஆம் இடமான கன்னியில் கேதுவும் இருக்க போகிறாங்க. குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து குரு சண்டால யோகத்தில் அகப்பட்டிருந்த குரு பகவான் நவம்பர் எண்ட்லேயே வெளில வந்துட்டார், ராகு கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாருங்க. ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இந்த ஜனவரியிலிருந்து மே முதல் வாரம் வரைக்கும் குரு 2ஆம் இடத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தில் நட்பு வீட்டில் தனித்திருக்கிறது சிறப்புங்க. பொருளாதார வரவு பல மடங்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகும். வேலை, தொழில், மற்றபடி பணம் வர வேண்டிய இடத்துல இழுத்துக்கிட்டு இருந்தது, இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகி கைக்கு பணம் வர ஆரம்பிக்குங்க. அதாவது பணம் வராமல் இருந்தவங்களுக்கு, பணம் சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த விஷயம் சார்ட் அவுட் ஆகி கைக்கு வந்துடும். சரிங்களா? மற்றபடி பொருளாதார உதவி எதிர்பார்த்த நேயர்கள், அது எனக்கு ஒரு கேஸ் முடிஞ்சிச்சுன்னா காசு வரல, செட்டில்மெண்ட் முடிஞ்சு இன்னும் பணம் வரல, சொத்து பிரித்து பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, என்னோடது இன்னும் வரல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல அமௌண்ட்டு, ஒரு லம்ப் அமௌண்ட்டுக்காக வர வேண்டியது இன்னும் வராமல் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் அது வந்துடும். சரிங்களா? வீடு, தோட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை விற்று அதன் மூலமாக ஒரு அமௌண்ட்டு வாங்கி அதுக்காக நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தவங்களுக்கும் அது தடங்கள் பற்றி இழுத்துக்கிட்டே போனதும் இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில் கிளியர் ஆகிடுங்க. டிசம்பர் 2023 சொல்கிறேன், ஏன்னா அப்போவே ராகு கேது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் 2024 வருஷம் டிசம்பரையும் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? திருமணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரிங்களா? அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா ஏப்ரல் டு அந்த டிசம்பர் அந்த டைமுக்குள்ளே நிறைய திருமணங்கள் மீனராசி லக்ன நேயர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு. 7ரை சனி அவர் அங்கேயே தான் இருக்கார். போன வருஷமும் அங்கே தான் இருந்தார், இந்த வருஷம் அங்கே. ஸோ 7ரை சனி எப்பயுமே கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பொருளாதார சங்கடம், சின்ன சின்ன தேவையற்ற வெட்டி செலவு. விரை சனி வந்தால் என்ன பண்ண, வெட்டி செலவு, தண்ட செலவு, காசு தேவையே இல்லாமல் தண்ணி மாதிரி செலவாகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் இந்த வருஷம் கொடுக்க தான் செய்வார். ஆனால் ஒரு ஆறுதல் என்னென்னா பண வரவு. போன வருஷம் இல்லாத இந்த வருஷம் இருக்கக்கூடியது என்ன, பண வரவு இருக்கும். போன வருஷம் பெருசாக இல்லை, ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயப்படணும். குடும்பத்தில் பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தவங்களுக்கும் அந்த சங்கடங்கள் விலகி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சுமூகத்தன்மை ஏற்படக்கூடிய சூழல் வந்துடும். இது ஒன்று. வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல், தெளிவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த அமைப்புகள் மாறி தெளிவும் நிதானத்தன்மையும் ஏற்படும். சரிங்களா? ஸோ இதே போல் மற்ற அமைப்புகளும் பெருமளவு சிறப்பாக தாங்க இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை.
சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் என்னன்னா, 7ஆம் இடத்திற்கு கேது போகுதுங்க. ஆல்ரெடி பிரச்சனை அப்படின்ற குடும்பத்தில் பிரச்சனை சார், புருஷ பண்டாட்டிக்குள்ள பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற மீனராசி நேயர்கள் மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய தப்பான முடிவுகளையும் எடுக்காதீங்க. சரிங்களா? நல்லது செய்யலாம் சார். சண்டையாக இருக்க போய் பேச்சுவார்த்தை பேசுகிறேன், போய் கூப்பிட்டு பார்க்குறேன், நான் இனிமேல் அது மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் சார். ஆனால் தப்பான விஷயம் டைவர்ஸு, நான் டைரெக்டாக வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள், அவங்கள வெறுப்பேற்றுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? கொஞ்சம் விட்டு புரியும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பெரிய சுயநல போக்கு இல்லாமல், சரி நம்ம வீட்டுக்காரரையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்களும் உள்ளுக்குள் மாற தயாராக இருக்கிற பட்சத்தில், அல்லது உங்கள் வீட்டுக்காரர், இப்போ நீங்கள் மீனராசி ஆண்களாக இருந்தால் நம்ம மனைவிக்கிட்டையும் நம்ம வந்து சரியாக நடந்துக்காம விட்டுட்டோம், சில இடங்களில் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, நம்ம கொஞ்சம் மாற்றிப்போம் அப்படின்ற இந்த சுய பரிசோதனைன்றது ஏற்பட்டாவே கேது கொஞ்சம் பிரச்சனையை குறைச்சிருவார். அது ஏற்படாத வரைக்கும் கேது பயங்கரமாக பிரச்சனையை கொடுத்துருவார். ஏன்னா கேது எந்த இடத்துக்கு வந்தாலும் தன்னை பற்றின நோக்கம் மாறி பிறரை பற்றின நோக்கம் எப்போ ஏற்படுதோ அப்போ கேது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எப்போ தன்னை பற்றி மட்டுமே தன் சந்தோஷம் அப்படின்னு இருக்கிற நினை எப்பெல்லாம் இருக்கோ, கேது ஒரு இடத்துக்கு வந்தார்னா அந்த இடத்தை சார்ந்த விஷயங்கள்ல சுயநலம் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருவார். ஸோ ஜாக்கிரதை. குடும்பத்தில் பிரச்சனையை மனைவி யோசனை, பிள்ளைங்க கிட்ட வருத்தமா, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல அப்பாவோ நல்ல அம்மாவா இருக்கிறதுன்னு யோசனை. கூட்டு தொழில்களில் பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் ஓகே, நம்ம பார்ட்னர் என்ன சொல்ல வரான், நல்லதுதான் சொல்றான், ஏன் நமக்கு கோவம் வருது, இந்த மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் அதுக்காக உங்க நன்மையை, உங்களுடைய சன்மானத்தை விட்டு நீங்க வந்து இறங்கி போகணும்னு சொல்ல வரல. கொஞ்சம் பிரச்சனை ஆப்வியஸா உங்களுக்கு பிரச்சனை நம்ம மேல தப்பே இல்லை, எதிராளி மேல தப்புனாலும் ஒரு இப்பவே முடிவெடுத்தாலும் ஒரு வாரம் தள்ளி போடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுத்தாகணுன்ற நிலைன்னா அந்த ஒரு மாசம் தள்ளி போடுங்க. ஸோ சில நேரங்களில் இந்த காலதாமதம் உங்களுக்கு நன்மையை தரும். சரிங்களா? சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், மீனராசி லக்ன நேயர்களாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய தொழில் விருத்தி அடையும், கவலைப்படாதீங்க. அதை விட முக்கியமா பாக்யஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் குரு, பாக்யகாரகன் குரு தன்னுடைய பார்வை செலுத்துறாருங்க. முருக வழிபாடு, சஷ்டி விரதம், சாமுண்டி, பத்ரகாளி போன்ற தெய்வங்களின் இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அமைப்புகள் ரெண்டுமே ரொம்ப சிறப்பு. இந்த ரத்தம் குடிக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த யார், இந்த நரசிம்மர், காளி, இந்த மாதிரி அந்த அந்த உக்ர தெய்வம், உக்ரமான தெய்வம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுங்க. சூப்பராக இருக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை நிறைய மீனராசி லக்னக்காரங்க உங்களுக்கே தெரியாமல் அந்த தெய்வங்கள் மேலே அந்த தெய்வங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பார்த்து கும்பிடுங்க, தைரியமாக நல்லா கும்பிடுங்க. குருவனுடைய அமைப்பு இந்த முதல் மே மாதம் வரைக்கும் தொழிலுக்கு நல்ல வளர்ச்சியும், மே மாதத்திற்கு பின் நல்ல மூளை வளர்ச்சி, அதன் மூலமாக தொழிலில் நல்ல முடிவுகளை எடுக்கிறது, இதன் மூலமாக தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்துவார். சரிங்களா? முதல் 5 மாதம் என்ன ஆகும், தொழிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அடுத்த 7 மாதம் என்ன ஆகும், தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சாமர்த்தியமான சாதுரியமான முடிவுகளால் தொழிலை நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ தொழிலை பார்த்து பயப்படாதீங்க. செலவுகள் சனி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்களுக்காக செலவுகளை செய்துக்குங்க. அப்போ கெட்ட விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவாகிறது குறைஞ்சிடும். புரியுதுங்களா? சரி, குரு பகவான் மே மாதத்திற்கு பின் 3ஆம் இடத்துக்கு போறாரு. அது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. சில நேரங்களில் நம்பிக்கை குறையும், என்னடாது அப்படின்ற மாதிரி மனக்குழப்பம், மன நிம்மதி குறைந்து ஒரு இந்த தன்மேல் உள்ள நம்பிக்கை குன்றும். அந்த டைம்ல என்ன பண்ணணும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, உங்க குல தெய்வத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிங்க. நிச்சயமாக அந்த மாதிரி காலகட்டங்களை ரொம்ப ஈஸியா நீங்க கடந்துருவீங்க. மே மாதத்திற்கு பின் சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு வாக்குவாதங்கள், கசப்புகள் ஏற்படலாம். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது, பயப்படாதீங்க, பயந்துக்க வேண்டாம். மற்றபடி திருமண அமைப்புகள் நான் சொல்லிட்டேன், நல்லா இருக்கும். திருமணத்தில் பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு சொன்னேன் என்ன நடக்கும்னு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போகணும், பொறுமையாக போகணுன்னு. திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் பிரச்சனை ஒன்றும் பெருசாக அப்படியே போயிட்டு இருக்கு, அப்படியே கொண்டு போய்க்கிங்க. அதே மாதிரி கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் செலவு கொடுக்கும், அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லைங்க, சிறப்பாக இருக்குது. மற்ற அமைப்புகள் கல்வி, உயர்கல்வி, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, இது மாதிரியான பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ராகு லக்னத்துக்கு வந்துட்டாரு, ராசிக்கு வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுவோன்னா, மிக அதிக வாய்ப்புகள்
ரொம்ப சீக்கிரமாக பணக்காரன் ஆகக்கூடிய அமைப்பு, அதற்கு எண்ணங்கள், அதற்கான ஐடியா, அதற்கான வளர்ச்சி, அதற்கான முயற்சி, அதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவாரு. ஸோ உங்கள் அமைப்பு, உங்கள் ஜாதக அமைப்பில் யோக கிரகங்களுடைய ஜாதகங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு தூக்கி உட்கார வச்சிடும் மேலே நல்ல உயரத்துக்கு. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீடியா, கம்ப்யூட்டர் துறைகள் இருக்கவங்களுக்கும் யோகமான அமைப்பு அந்த துறைகள் சார்ந்து. ஏன்னா ராகு மீனத்திற்கு யோக பலத்தை கொடுக்குறாருங்க. சரிங்களா? நல்லா இருக்குது சார், பயப்படாதீங்க. போன வருடத்தை விட கம்பேர் பண்ணும்போது நல்லா பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்காவது பெட்டராக இருக்கும், பயப்படாதீங்க. சரிங்களா? சரி, இந்த மீனராசி லக்னர்களுக்கு வழிபாடுகள்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ இந்த 2024 பொது பலன்கள் விழாவாரியாக போட்டிருப்பேன், வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. அந்த வீடியோவில் நல்ல விளக்கமாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே போல் கடந்த கால நிகழ்வுன்னு சொல்லி நான் சொன்னது, இந்த காலத்தில் இப்போ நிகழ்காலத்தில் 2024 நடக்க போகுதுன்னு சொன்னது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் கடந்த காலமும் இப்போ இருக்கிறதும் கமெண்ட்டில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள் சார். அது உங்களைப் போல் இந்த பதிவை நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கையின் விளக்காக அமையும். ஸோ நீங்கள் எப்படி இப்போ இந்த பதிவை பார்த்து சந்தோஷம் அடைகிறீங்களோ அதே மாதிரி மற்றவர்களும் சந்தோஷமடைய நீங்கள் வழி செய்யணும். உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்புகளை பார்த்துக்குங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு சும்மா ஒரு வழிகாட்டி தான், அவ்வளோதான். உங்கள் ஜாதகம் தான் துல்லியமாக பேசும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னாலோ, கணிக்கணுன்னாலோ, வெரிஃபை பண்ணணுன்னாலோ, உங்களுக்கு பொருத்தங்கள் பார்க்கணுன்னாலோ, அல்லது வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு பரிகாரங்கள் தேவைனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதகங்களை கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.